Welcome everyone. So நீங்க நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் லெட்டர் கோடிங் பார்க்க போறோம். So ஆல்ரெடி வந்து உங்களுக்கு லெட்டர் கோடிங், லெட்டர் டிகோடிங் வந்து ப்ரீவியஸா 2 வீடியோஸ் போட்டுருப்பேன். So அத நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கறேன், மறக்காம பார்த்துட்டு வாங்க. So ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ரீசனிங்ல முக்கியமா கேக்குற டாபிக்ஸ் அடிக்கடி SSC, RRB, TNPSC, பேங்கிங்ல ரொம்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? So இப்போ டாபிக் உள்ள போலாம். So direct letter coding na enna first paapom. So direct letter coding na for example inga varungle A ku vandu na W kuduthirken, C ku vandu B kuduthirken, E ku vandu T kuduthirken, L ku vandu Z, then S ku vandu B, T ku vandu K. So andha letter ku adha direct ah nam substitute panniyaachu. Substitute pannadanaala just adha appdi substitute panni eludha porom. For example ipo castling kuduthirukoma. So ipo C ku enna kuduthirkom? Ipo B. A ku enna kuduthirkom? W, then S க்கு என்ன கொடுத்திருக்கோம்னா B. So T க்கு என்ன கொடுத்திருக்கோம்? K. L க்கு என்ன கொடுத்திருக்கோம்? Z. Then E க்கு என்ன கொடுத்திருக்கோம்? T. அவ்வளவுதான். இதுக்கு தான் டைரக்ட் லெட்டர் கோடிங் சொல்லுவோம். இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எப்படி மாற்றணும்னா C க்கு அப்புறம் E, A க்கு அப்புறம் B, T க்கு அப்புறம் U. ஓகேவா? சாரி, இங்கே D வரும். இப்போ இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுவும் +1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து கோடிங் பார்த்துருப்போம். டீகோடிங்னா என்ன பார்த்தோம்? இதிலிருந்து இதை கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ கோட்லேருந்து மெசேஜாக கன்வெர்ட் பண்ணுறதா வந்து டீகோடட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டு, இது வந்து நம்ம வந்து இப்போ இது வந்து +1 இருக்கலாம், -1 இருக்கலாம், -2 இருக்கலாம், -3 இருக்கலாம், என்ன நம்பர்ஸ் வேணால் இருக்கலாம். அது கொஷின் நம்ம கொடுக்கறத பொறுத்து. பட் இது அப்படி கிடையாது. இதுக்கு இந்த கீவேர்டு தான், இந்த வேர்டு தான் சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் மட்டும் பண்ணாலே போதும். ஸோ இதில் ரெண்டு விதமானது ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ நான் இது பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு பேர் தான் டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் அர்த்தம். இன்னொன்று வந்து பேட்டர்ன் சேஞ்சு. ஸோ அந்த பேட்டர்ன் சேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம லெட்டர் டிகோடிங், என்கோடிங் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த கோடிங்கில் பார்த்தோம்ல, அந்த கோடிங்கில் பார்த்தது என்னென்ன? ரிவர்ஸ் ஆர்டர் பார்த்துருப்போம். இன்னொன்று என்ன பார்த்துருப்போம்? ஷிஃப்டிங் மெத்தடு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பொசிஷன், ஈவன் பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? இதே மாதிரி இன்னும் 2-3 பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதில் இருக்கிறத வந்து இதுவும் வரும். பட் என்னன்னா பொசிஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. லெட்டர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் அப்படியே வரும். ஓகேவா? இப்போ ஏக்கு W கொடுத்துருக்காங்கன்னா W தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதாச்சும் போடுங்களேன். என்ன போடலாம்? டெய்ல் இது போடுங்க. இதுக்கு என்ன லெட்ரு வரும்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்னன்னா இதில் இருக்கிறதா யூஸ் பண்ணணும். அகெயின் Tக்கு என்ன வரும்? K வரும். தென் ஏக்கு என்ன போடுவீங்க? W போடுவீங்க. தென் எல்க்கு என்ன பண்ணுவீங்க? Z போடுவீங்க. ஈக்கு என்ன போடலாம்? ஈக்கு என்ன போடலாம்? T போடணும். ஓகே, T. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான். இதை வச்சு தான் நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் கொடுத்தாலும் நம்ம இந்த இது வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இதான் டைரக்ட் கோடிங் மெத்தட். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இது. ஸோ இதில் வந்து ஒரு 4 கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த ஃபோர்த்து கொஷின்லேயே உங்களுக்கு 4 விதமான வேர்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போகலாம். இதான் ஃபர்ஸ்ட் கொஷின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? R is denoted by N கொடுத்துருக்காங்க. தென் D is denoted by T கொடுத்துருக்காங்க. தென் I is denoted by U. தென் O வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா I கொடுத்துருக்காங்க. தென் E வந்து என்ன கொடுத்துருக்காங்க? R கொடுத்துருக்காங்க. தென் T வந்து O கொடுத்துருக்காங்க. U வந்து D கொடுத்துருக்காங்க. N வந்து C கொடுத்துருக்காங்க. C வந்து E கொடுத்துருக்காங்க. தென் ஹவு வில் த வேர்ட் இன்ட்ரடியூஸ் வில் பி ரிட்டன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் வேறு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. INTRODUCE. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐக்கு என்ன வரும்? U வரும். தென் என்னுக்கு என்ன வரும்? C வரும். Tக்கு என்ன வரும்? Tக்கு வந்து O. தென் Rக்கு வந்து N. தென் ஓக்கு வந்து என்ன வரும்னா I வரும். தென் D வந்து T. தென் U வந்து D. தென் C வந்து என்ன கொடுத்துருக்காங்க? C வந்து E. தென் E வந்து என்ன வரும்? E வந்து R. ஸோ இது எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். UCONI
TDER ஆப்ஷன் B is the right answer. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம், இல்லைன்னா ஒரு வேர்ட் கொடுத்து இன்னொரு வேர்டை கண்டுபிடிக்க சொல்லலாம். சார் அப்படியும் கேட்பாங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்த சர்டன் கோட் ஃபயர் வந்து ரிட்டன் அஸ் QHOE கொடுத்துருக்காங்க. தென் மூவ் இஸ் ZMWE கொடுத்துருக்காங்க. Following the same rule, coding what should be code for the word over. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஃபயரோட கோடு எழுதுவோம். ஸோ ஃபயருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? QHOE கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும்? மூவோட வேர்டு என்ன? ஸோ மூவ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? ZMWE கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதில் ரிப்பீட்டான லெட்டர்ஸ்லாம் எடுத்து ஒன் டைம் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ FIREMO தென் B. எழுதலை, ஏன்னா ஆல்ரெடி வந்திருக்குனால நான் எழுதலை. இப்போ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். QHOE தென் எம்க்கு என்ன வரும்? Z, ஓக்கு வந்து M, தென் வீக் வந்து W. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஓவர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஓவர் கீவேர்டு என்ன? ஸோ ஓவர் ஓக்கு என்ன வரும்? R வரும். தென் வீக் என்ன வரும்? W வரும். தென் ஈக்கு வந்து E தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்க்கு என்ன போட்டிருக்காங்க? O. சாரி கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஓக்கு வந்து M வரும். சாரி பை மிஸ்டேக். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். MWEO ஆப்ஷன் B is the right answer. புரிஞ்சு அந்த செகண்ட் கொஷின். இது மாதிரி 3 வேர்ட்ஸ் கொடுக்கலாம், 4 வேர்ட்ஸ் கொடுக்கலாம், 5 வேர்ட்ஸ் கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க வேர்டை கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இந்த மாதிரி 2-3 வேர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ரிப்பீட்டான லெட்டர்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு தடவை மட்டும் எழுதுனா போதும். நிறையா தடவை எழுதுங்கிற அவசியம் இல்லை. அப்போ நம்ம எதாவது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இது மட்டும் எடுத்து எழுதுகிறப்ப ரொம்ப கவனமாக எழுதுங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன்ல, ஸோ அந்த இடத்துல என்ன போட்டேன்? தப்பாக போட்டேன்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஓக்கு வந்து M வரும். அதனால தான் இதை எடுத்து எழுதும் போது கவனமாக எழுதணும், பார்த்து எழுதும் போது ரொம்ப கவனமாக எழுதணும். இதில் ஒன்று தப்பு பண்ணாலும் ஃபுல்லாக டோட்டலாக கொஷின் வந்து மிஸ்டேக் ஆயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, இன்னொரு வேர்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி. பண்ணலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? டீச்சர். என்ன கோட் கொடுத்துருக்காங்க? LMKJNMP கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹார்ட்டுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். HEART. ஓகேவா? ஏன்னா ஒரு வேர்டு கொடுத்தனால நம்ம ஒரு தடவை மட்டும் எடுத்து எழுதுனா போதும், ரிப்பீட்டட் லெட்டர் எதுவுமே வராது நம்மளுக்கு. ஏன்னா மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம ஒரு தடவை மட்டும் எழுதுனா போதும். ஸோ அதை எடுத்து மட்டும் எழுதிக்கோங்க. TACHR. ஏன்னா வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குனால 1 டைம் மட்டும் நான் எழுதிக்கிறேன். அப்போ LMKJ தென் NP. ஓகேவா? நான் 2 தடவை ரிப்பீட் ஆகிறதுனால ஒரு தடவை மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஹார்ட்டுக்கு எழுதுங்க. ஹெச்சுக்கு என்ன வரும்? N வரும். ஈக்கு என்ன வரும்? N. ஈக்கு என்ன வரும்? M. ஏக்கு வந்து K, தென் ஆர்க்கு வந்து P, தென் டீக்கு வந்து L. ஓகேவா? இது எங்கே இருக்குது? NMKPL. NMKPL ஆப்ஷன் D. ஸோ ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சு உங்களுக்கு இந்த சம்மு? ஸோ இந்த உங்களுக்கு 3 சம்ஸுமே ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எது டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க? கெட் அவேங்கிற கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபயர் பேக்வேர்ட்ஸ், நெக்ஸ்ட்டு மூவ் ஸ்லோ, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னென்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க? கெட் அவேக்கு வந்து BENCDCI கொடுத்துருக்காங்க. தென் ஃபயர் பேக்வேர்ட்ஸ்க்கு வந்து QHOE PCTL DCOXU கொடுத்துருக்காங்க. தென் மூவ் ஸ்லோக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ZMWE VFMD. ஸோ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லா லெட்டர்ஸையும் நான் சேர்ந்து மொத்தமாக ஒரு லெட்டர் கீழே எழுதுறேன். ரிப்பீட்டான லெட்டர்ஸ் நான் எழுதலை. ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு கெட் அப்படியே எழுதிக்கோங்க. கெட் அவே, ஏன்னா அது வந்து ஏ வந்து கேன்சல் பண்ணிடுங்க. தென் எஃப் ஐ ஆர் இ, ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பி. பி எது வந்திருக்கா? வரல, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஏ ஆல்ரெடி எழுதியாச்சு, சி எழுதலை, சி எழுதிக்கோங்க. தென் கே, கே எழுதலை, கே எழுதிக்கோங்க. தென் டபிள்யூ எழுதியாச்சு, ஏ எழுதியாச்சு, ஆர் எழுதியாச்சு, டி எழுதலை, ஸோ டி எழுதிக்கோங்க. எஸ்ஸும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்னதுக்கு? எம். எம் எம் எழுதலை, எழுதிக்கலாம். தென் ஓ எழுதிக்கோங்க. பியும் எழுதலை, இ வந்திருக்கா? இ வந்துருச்சு, ஓகே. நெக்ஸ்ட்டு எஸ் வந்துருச்சு, எல் வரலை, எல். ஓ வந்திருக்கா? ஓ வந்துருச்சு, டபிள்யூ வந்துருச்சு. ஸோ இந்த மூணு இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ், இந்த கெட் அவே, ஃபயர் பேக்வேர்ட்ஸ் அண்ட் தென் மூவ் ஸ்லோவில் இருக்கிற வேர்டிங்ஸ் இவ்வளோ தான். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸ் எடுத்து நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு கெட் அவேக்கு வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ என்ன வரும்? பி இ என், ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சிடி, ஏன்னா ஏ திருப்பி சி, ஏ வந்து திருப்பி எழுதக்கூடாது, இல்லை சி எழுதக்கூடாது. ஒய்க்கு வந்து ஐ வரும், ஓகேவா? ஓகேவா? அடுத்து எஃப். எஃப்க்கு என்ன வந்திருக்கு? கியூ. ஐக்கு என்ன வந்திருக்கு? ஹெச். ஆர்க்கு என்ன வந்திருக்கு? ஓ. ஈக்கு வந்து இ தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிக்கு என்ன வந்திருக்கு? பி. சிக்கு வந்து ஏக்கு வந்து ஏ வந்து ஆல்ரெடி வந்தாச்சு. சிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி கொடுத்துருக்காங்க. தென் கேக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு டபிள்யூ போட்டாச்சு. டி. டிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டி வந்து எக்ஸு, எஸ்ஸுக்கு வந்து யூ. நெக்ஸ்ட்டு எம்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இசட். தென் ஓக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? தென் ஓக்கு வந்து எம், ஓகே. நெக்ஸ்ட் வீக் என்ன கொடுத்துருக்காங்க? வீக் வந்து டபிள்யூ. தென் எல்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? எல் பாருங்க, ஸ்லோ. எல்க்கு வந்து எஃப். ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். ஸோ பெட், பென், பிஇஎன், சிடிஐ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபயர், எஃப்ஐஆர்ஐஇ, QHOE வந்துருச்சு. தென் பேக், பிக்கு வந்து பி வரும். தென் ஏ வரக்கூடாது. சிக்கு வந்து டி வந்துருக்கு, கரெக்டு. கேக்கு வந்து எல், ஓகே. தென் டிக்கு வந்து என்ன வரும்னா டிக்கு வந்து எக்ஸ் வரும், ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஸுக்கு வந்து யூ வந்திருக்கு, ஓகே. நெக்ஸ்ட்டு எம்க்கு வந்து இசட். தென் ஓக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா எம். அடுத்து வந்து வி வந்து டபிள்யூ. எஸ் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு, ஸோ அதனால் நம்ம எழுதலை. எஸ்ஸுக்கு வந்து யூ வந்திருக்கு, ஆல்ரெடி எழுதலை, சாரி. எஸ்ஸுக்கு வந்து யூ வந்துருச்சு. தென் எம்க்கு வந்து என்ன வந்திருக்கும்? எம் பாருங்க, எம் வந்து இசட். தென் ஓக்கு வந்து எம், கரெக்டாக இருக்குது. தென் வீக் வந்து வீக் என்ன வந்திருக்குன்னா டபிள்யூ. தென் எல்க்கு வந்து எஃப், ஓகே. எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா இதை நீங்கள் போடுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ போடுங்க. ஓக்கு பாருங்கள், ஓகே என்ன வந்திருக்கு? எம் வந்திருக்கு. ஸோ எம், ஓக்கு வந்து எம். தென் வீக் என்ன வந்திருக்கு? வீக் வந்து டபிள்யூ. தென் ஈக்கு பாருங்கள், இ டக்குன்னு பார்த்துடலாம். இ வந்து இ தான் வரும், ஓகே. ஆர் என்ன வரும்? ஆர் வந்து ஓ வரும். அப்போ MWEO, MWங்கிறது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? டெட்லி. டிக்கு என்ன வந்திருக்கு? ஸோ டி வந்து எக்ஸு, அப்போ இங்கே ஒரு எக்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதுக்கும் எக்ஸ் தான் வரும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்கு என்ன வரும்? ஈக்கு இ தான் வரும். ஏக்கு என்ன வரும்? ஏக்கு வந்து சி வரும். திருப்பி அகெயின் எக்ஸு. எல்லுக்கு வந்து எஃப். தென் ஒய், ஒய் வந்து ஐ. ஓகே, இந்த வேர்டு எங்கே இருக்குது? XE CXF, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரிவார்ட். ரிவார்ட் பாருங்க,
ஸோ ஆர்க்கு என்ன வரும் ஆர்க்கு வந்து ஓ ஈக்கு வந்து இ தான் வரும் தென் டபிள்யூக்கு வந்து டி ஏக்கு வந்து சி நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஆர் எகெயின் ஆர்க்கு என்ன வரும் ஓ தான் வரும் தென் டிக்கு வந்து என்ன வந்திருக்கு ஏபி டி வந்து எக்ஸ் ஓகே எந்த ஆப்ஷன் வரும் ஓஇடிசிஓஎக்ஸ் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கிரேட் பாருங்க ஸோ ஜிக்கு என்ன வந்திருக்கு ஜிக்கு வந்து பி தென் ஆர்க்கு வந்து என்ன வந்திருக்கு ஆர் வந்து ஓ இங்கே பாருங்கள் லெட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு 3 லெட்டருமே ஓகேவா தான் வருது 4th லெட்டர் தான் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் எல்லாமே எழுதி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ ஈக்கு இ தான் வரும் தென் ஏக்கு வந்து என்ன வரும்னா சி சி எங்கே இருக்குது இந்த ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் டி வந்து கண்டுபிடிக்கணும்னு தேவையில்லை ஸோ டேரெக்டாக போட்டுடலாம் ஓகேவா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இப்படி போடலாம் இன்னொன்று என்னன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர்லையும் லாஸ்ட் லெட்டரையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மிடில் லெட்டர் கண்டுபிடிக்கிறது தேவையில்லை ஓகேவா ஸோ அப்படி ஒரு ட்ரிக் இருக்குது ஓகேவா இந்த டோட்டலாக 4 சம்ஸ் பார்த்துருக்கோம் இந்த 4 சம்ஸ் இந்த 4th சம்லேயே மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் 4 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ இந்த இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங் இது மாதிரி யாராவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸை நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ வெரி மச்